ஒரே ஒன்று ஆமாயா நான் என்ன பண்றது நான் தூக்கம் உலகம் வச்சுப்பேன். ஐயோ வரே எவ்வளோ தாங்கடாப்பா. ரெண்டா போட்டுமா நாளா போட்டுமா? ரெண்டா போடு. ஓகேண்ணா வாங்க. அவன் முன்னே மொத்தம் நமக்கு ஆப்பச்சுவாங்கய்யா. சீன் புரியுதா இல்லையா? தெரிஞ்சவங்க யாராவது வருவாங்க, எவனா தேவையா மோட்டா போய் விடுவான். ஒன்லி ஒன் அந்த லேடி. ஐயோ வாங்க கூடாது, ஐயா வரக்கூடாது அங்கு நிறைய பேர் வாங்கிட்டு வராங்க. நம்ம வெட்டுறது இல்லையே. நீங்க நம்ம வெட்டக்கூடாது. நம்ம வெட்டினா வாண்டட் கேஸ்ல உள்ள போயிடும். அப்புறம் திரும்பி கேஸ் காரணம் ஆயிடும். ஆமா நான் வாட்ஸ்அப் போட மாட்டேன். என் போன்ல இருப்போம். இல்ல இல்ல உங்க போன்ல எடுத்தா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா எடுக்கக்கூடாது. அவர் வெட்டக்கூடாதுண்ணா. அவர் வெட்டக்கூடாது. அவர் மட்டும் வெட்டக்கூடாது. அவரு வேறு அவரு நான் மட்டும் தான் வெட்டணும், வேற யாரும் வரக்கூடாது. புரியுதா இல்லையா? நான் வெட்டக்கூடாது. இங்க நான் மட்டும் தான் வெட்டக்கூடாது. இங்க யாரு வேணா வெட்டலாம். புரியுதா இல்லையா? சொல்றது அவங்க எல்லாம் விட்டு வெடிப்பாங்க. நான் தான் வரக்கூடாது. ஐயோ நீ இப்ப விட முடியாது. பாய் புரியுதா? வாங்கி மீன் சொல்ற டேய். சரி கொடுங்க பார்க்கலாம். போட்டோலாம் எடுக்கலாம். போட்டோ எடுக்கலாம். என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். சங்கு மட்டும் ஓடக்கூடாது. இல்ல அந்த மீன் பார்த்து அதெல்லாம் வாங்கினது இல்லை. வாங்கிட்டு வர மாட்டேன். ஆமாம்மா வாங்க கிட்ட வாங்க. அது ஆல்ரெடி செஞ்சிருக்கா. அது அது கவர்மெண்டால் தடை செய்யப்பட்ட மீன். அது செய்யக்கூடாது செய்யக்கூடாதுன்னு வந்துச்சு. அதுலேயும் வர பிரபலமாக யாரு இருக்காங்க அவங்க கிட்ட தான் வாங்கிட்டு வராங்க. புரியல மிச்சம் யார்ட்டையும் போக மாட்டேறாங்க. யார்ட்டையும் விட்டு தப்பு கிடையாது. நான் பண்ணாதான் பிரச்சனை ஆயிடுது. நடு முள்ளு ஒன்னே ஒன்றா. அண்ணா அவர்கிட்ட ஒரு நான் கிளம்பிட்டேன். மச்சான் வாங்கி மச்சான் வாங்கி போடு வாங்கி போடு வாங்கி போடு. வீரமணி மரக்காட்டில் விடு. இந்த பக்கம் வந்துருங்க. இந்த கலரை பார்த்தீங்களா? இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் வந்துருங்க. கலர் டெல்லி நம்மளுக்கு என்ன மீன் வெட்ட போறா? ஓ அந்தானே கொடுக்கணும். நண்டு வேற ஏதாவது கொடுக்கணுமா? அப்புறம் பாய் அதெல்லாம் உடைக்க முடியாது. பஸ் நீ வீடியோ எடுக்கலாம் பரவாயில்ல. அது உடைக்கூடாது. அவரு வீடியோ
அவர் எடுக்கக்கூடாது. யாருமே தூத்துக்குடியில இருந்து தூங்க வந்துட்டியான்னு கேக்குற மாதிரி ஆந்திரில இருந்து நம்ம அனுப்ப வந்துட்டியா நீ? எனக்காக வந்து கரெக்டா பயப்படிங்க. சொல்றது புரியுதா இல்லையா?